அன்னைக்கு அதிகாலை நேரம் தேவாலயத்துல சாதாரண மக்களுக்கு இயேசு ரொம்ப அமைதியா போதனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய கூட்டமே சத்தம் போட்டுட்டு வருது. பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சேர்ந்து விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு பொண்ண தரதரன்னு இழுத்துட்டு வராங்க. எல்லார் முன்னாடியும் அவளை இயேசுவுக்கு நடுவுல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். சட்டப்படி தப்பு செஞ்ச ஆணும் பெண்ணும் சேர்ந்தானே இருக்கணும். ஆனா அந்த ஆளை விட்டுட்டு இவள மட்டும் கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இது நியாயத்துக்கான போராட்டம் கிடையாது. இயேசுவ சிக்க வைக்க அவங்க போட்ட ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். அவங்க இயேசுவ பார்த்து, இந்த மாதிரி தப்பு செய்யறவங்கள கல்லால அடிச்சு கொல்லணும்னு மோசே நமக்கு சட்டம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்பேற்பட்ட டிராப் தெரியுமா? கல்லால அடிங்கன்னு அவர் சொன்னா, அவர் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த அன்பும் இரக்கமும் பொய்யாயிடும். வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொன்னா மோசையோட சட்டத்தை மீறினதா ஆயிடும். இயேசுவ நல்லா லாக் பண்ணிட்டோன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இயேசு பதிலே சொல்லல. அமைதியா கீழ குனிஞ்சு தன்னோட விரலால தரையில யாருக்கும் தெரியாத ஏதோ ஒன்ன எழுத ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து நின்னு சட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உங்கள எந்த பாவமுமே செய்யாதவன் இவ மேல முதக்கல்ல எறியட்டும். அவ்வளவுதான். அந்த ஒரு வரிரி அங்க நீதிபதியா நின்ன எல்லாரையும் குற்றவாளியா மாத்திடுச்சு. அவர் மறுபடியும் கீழ குனிஞ்சு 2வது முறையா எழுத ஆரம்பிச்சாரு. இந்த தடவை அவர் எழுதினது ரொம்ப பர்சனலான விஷயமா இருந்திருக்கணும். ஏன்னா அங்க நின்ன வயசானவங்கள ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா கையில இருந்த கல்ல கீழ போட்டுட்டு அமைதியா அங்கிருந்து நழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எருசலேமோட பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் வெறும் மண்ணுல எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி போயிட்டாங்க. இப்போ அங்க ஏசுவும் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. ஏசு அவளை பார்த்து, உன் மேல குற்றம் சொன்னவங்களா எங்க அம்மா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, யாரும் இல்ல ஆண்டவரேன்னு மெதுவா சொல்றாங்க. அப்போ ஏசு, நானும் உன்னை குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்ல மாட்டேன். நீ போ, இனிமே இந்த மாதிரி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. ஒரே மூச்சுல இரக்கமும் பரிசுத்தமும். 2000 வருஷம் ஆகியும் அவர் தரையில என்ன எழுதினார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது என்னவோ ஒரு பெரிய கூட்டத்தை கலைச்சு ஒரு உசுரை காப்பாத்துருச்சு. அந்த இடத்துல அவளை தண்டிக்க தகுதி இருந்த ஒரே நபர் அவளை தண்டிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அன்னைக்கு தரையில எழுதினாதே இயேசுவுக்கு உங்களுடைய கடந்த காலமும் முழுசா தெரியும். ஆனாலும் அவர் உங்களை தீர்ப்பிடாம உங்க மேல இரக்கத்தை தான் காட்டுறாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேங்கிற வார்த்தைய விசுவாசிச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஆமேன்னு டைப் பண்ணுங்க.